ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து என்றென்றும் நம்மை பாதுகாக்கிறார். சமாதானமாய் இருக்கும். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் தேசம் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு யூதர்களும் எருசலேமின் குடிகளும் செய்த பாவத்திற்கு கர்த்தர் நியாய தீர்ப்பாக பாபிலோன் ராஜாவின் கையில், நேபுகாத்நேச்சார் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது பாபிலோன் ராஜா வந்து எருசலேம் நகரத்தை சுட்டெரித்து போட்டார். இந்த சம்பவம் நடப்பதற்கு 5 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்ன எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன தீர்க்க தரிசனமா இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்தது. அதாவது எருசலேம் எரிக்கப்படுவதற்கு 5 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. யூதாவின் பிரபுக்கள் பலர் சேர்ந்து வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயாவின் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக. பிரபுக்கள் என்றால் மந்திரிகள் என்று சொல்லலாம். அந்த காலத்தில் பிரபுக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த காலத்தில் மந்திரிகள். அது போல எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள், மினிஸ்டர்ஸ் இவர்களை தான் அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபுக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து பலர் வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். என்ன தீர்க்கதரிசனம் சொல்வார் என்று சொல்வதற்காக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறார்கள். தேவ சித்தத்தை அறிவதற்கு, கர்த்தரின் விருப்பம் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக தீர்க்கதரிசியின் இடத்தில் வந்திருக்கு. அப்பொழுது கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவிடம் பேசி, இந்த பிரபுக்கள் இவர்கள் எல்லாம் எதற்கு இங்கு வந்திருக்கிறார்கள்? இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்திருக்கிறார்கள், என் விருப்பத்தை அறிய வந்திருக்கிறார்கள். நான் இவர்கள் விசாரிக்க இடம் கொடுக்க மாட்டேன், இவர்களோடு பேச மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் விசாரிக்க இவர்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். கர்த்தர் அந்த அளவுக்கு கோபத்துடன் பேசுகிறார். கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவிடம் சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்கு அவர் செய்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தமக்கென்று ஏற்படுத்தி கொண்ட நாளிலே அவர்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும் போது, ஏனென்றால் எகிப்து தேசத்திற்கு யோசேப்பையா முதலில் வந்தார். மற்றவர்கள் அவர்கள் குடும்பத்தார் எல்லாம் 60 பேராக 13 வருடங்கள் கழித்து யோசேப்பையாவின் 30வது வயதில் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் யோசேப்பையா எகிப்தில் அதிபதியாய் இருக்கும் பொழுது எல்லோரும் இஸ்ரவேலர்கள் வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இருந்த எண்ணிக்கை 60 பேர் தான். ஆனால் 430 வருடங்கள் அங்கு இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை கொடுமைப்படுத்துகிறார்கள். இந்த காலகட்டத்தில் அந்த 430 வருடங்களில் இஸ்ரவேலர்கள் லட்சக்கணக்கான பேர்களாய் பெருகி இருந்தார்கள். அதாவது ஆண்கள் மட்டும் 30,000 பேருக்கு மேல் இருந்தார்கள். பெண்கள், பிள்ளைகள் என்று அநேகம் பேராய் இருந்தார்கள். லட்சக்கணக்கான கூட்டத்தார் எல்லோரும் இருந்தார்கள். இப்படி இருக்க இவர்களின் எண்ணிக்கை எல்லாம் என்னாகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலும் எத்தனை ஆண்கள், திருமணமான ஆண்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் என்ற கணக்குகள் என்னாகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார், நான் தான் உங்கள் தேவன் என்று. எகிப்து தேசத்திலிருந்து நான் உங்களை அழைத்து வருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். அதே போல இஸ்ரவேலருக்காக கர்த்தர் பார்த்து வைத்திருந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் அவர்கள் வந்து சேருவார்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேலருக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார். இப்படி சொல்லி, உங்கள் கண்களுக்கு எதிரே இருக்கிற, நீங்கள் காண்கிற, உங்கள் கண்களுக்கு எதிரே மற்றவர்களும் நீங்களும் செய்கிற விக்கிரக ஆராதனைகளை கர்த்தர் சொல்கிறார், உங்களில் அவரவர், இங்கே இருக்கிறவர்களில் உங்களில் இருக்கிற யார் யாரெல்லாம் உங்கள் கண்களால் பார்த்த எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து தேசத்தில் அவர்கள் அந்நிய பொல்லாத ஆவிகளை வணங்கி கொண்டிருந்தார்கள் பலர். அதையெல்லாம் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒருவேளை இவர்களும் இஸ்ரவேலர்களும் வணங்கி இருக்கலாம். அதனால் அதையெல்லாம் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? அதையெல்லாம் நீங்கள் விட்டு உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல், அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல்
அவைகளையெல்லாம் விட்டு விட்டு மனம் திரும்புங்கள், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார், தம்மை வெளிப்படுத்தினார். ஆனால் அதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்ட இஸ்ரவேலர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் இரண்டகம் பண்ணினார்கள். இரண்டகம் பண்ணுதல் என்றால் என்ன? அதாவது உள்ளுக்குள் மனதில் வஞ்சக எண்ணத்தை வைத்துக் கொண்டு வெளியில் நல்லவர் போல நடிப்பது. இதைதான் இரண்டகம் சொல்வது. இரண்டு மனம் உடையவர்களாய் நடந்து கொள்வது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது. மனதில் ஒரு எண்ணத்தை வைத்துக் கொள்வார்கள், பேசுவது வேறாக இருக்கும். பிரிவினையை உண்டாக்குகிற குணமுள்ளவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை இஸ்ரவேலர்கள் செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டகம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லிவிட்டு உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நாங்கள் கீழ்ப்படிந்து இருப்போம் என்று சொல்லுவது, அதன் பின்பு அந்த வார்த்தையை பற்றி நினைத்தே பார்க்காமல் தங்கள் மனம் போனபடி வாழ்வது, இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டார்கள். ஏமாற்றும் குணம் என்பது அவர்களை தான் அழிக்கும், ஏமாறுபவர்களை அல்ல என்பதை இஸ்ரவேலர்கள் உணராதிருந்தார்கள். அவரவர் தங்கள் கண்களால் பார்த்த அருவருப்புகளை விடாமல் இருந்தார்கள். இது வெறும் விக்கிரகாராதனையை மட்டும் குறிக்கவில்லை, இச்சையான காரியங்களையும் குறிக்கிறது. பாவ காரியங்கள், அவர்கள் கண்களால் பார்த்த, அவர்கள் மற்றவர்கள் செய்வதை பார்த்து வைத்திருந்த அந்த பழைய பாவங்கள், இச்சையான காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை போன்ற 3 விதமான முக்கியமான பிரிவுகள், பாவத்தின் முக்கியமான பிரிவுகள் இவை 3. இந்த 3 விதமான பிரிவுள்ள பாவங்களை அவர்கள் பார்த்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள். அதையெல்லாம் விட்டு விடுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அவர்கள் விடவில்லை. இப்படி அவர்கள் செய்ததை பார்த்து கர்த்தர், அவர் தம்முடைய உக்கிரத்தை, அவர் கோபம் கொண்டார். உக்கிர கோபம், மகா கோபம் கொண்டார். கோபம் கொண்டு அவர்கள் மேல் நான் கோபத்தை ஊற்றுவேன் என்றார். அதனால்தான், அவர்கள் அப்படி செய்ததினால்தான் எகிப்தின் பொல்லாத மனிதர்களுக்கு அடிமைகளாய் இருந்தார்கள். பொல்லாத எகிப்தியர்கள் அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேலர்களை யோசேப்பையாவின் காலத்தில் எகிப்துக்கு அழைத்து கொண்டு போய் கோசை நாட்டில் வைத்தது கர்த்தர் தான். ஆனால் அவர்கள் கொஞ்ச காலத்திலேயே அடிமைகள் ஆகிவிட்டார்கள் எகிப்தியர்களுக்கு. அப்படி ஆவதற்கு என்ன காரணம்? கர்த்தர் ஏன் அவர்களை எகிப்தியரிடம் அடிமையாக ஒப்பு கொடுத்தார் என்றால், காரணம் இவர்கள் எகிப்தியர்களோடு கலந்து அவர்களுடைய அந்நிய ஆவிகளை வணங்குவது, பலியிடுவது, பண்டிகை கொண்டாட்டங்கள் கொண்டாடுவது, இச்சையான காரியங்களை நடப்பிப்பது என்று பாவ வழியில் இவர்கள் சென்றது நிமித்தமே அப்படியாக அவர்களுக்கு அடிமைத்தன நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. எகிப்தியர்களோடு எந்த பொல்லாத ஆவிகளை வணங்கினார்களோ அந்த ஆவிகள் அவர்களை அடிமைப்படுத்தி விட்டது. சரி, இதற்கு ஆதாரம் எங்கே என்றால், இஸ்ரவேலர்களின் வனாந்திர பயணத்தில் இஸ்ரவேலர்களே தங்கள் வாயை திறந்து அறிக்கையிடுகிறார்கள். அவர்கள் செய்த பாவத்தை, இச்சையை அவர்களே அறிக்கையிடுகிறார்கள், வேறு யாரும் சொல்லவில்லை. என்ன என்றால், அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைச்சி கிடைக்கவில்லை, வெறும் மன்னாவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். மன்னா என்பது மிக இனிப்பான, மிக ருசியுள்ள ஒரு பொருளாய் இருந்தது. தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ருசியுள்ள உணவை கொடுத்தும் அவர்கள் திருப்தி அடையாமல் அவர்கள் எங்களுக்கு மாமிசம் இல்லை என்று சொன்னார்கள். அப்படி சொல்லும் போது அவர்கள் வார்த்தை சொல்லுகிறார்கள், நாங்கள் எகிப்தியர்களிடத்திலேயே இருந்திருந்தால், எகிப்திலேயே இருந்திருந்தால் நலமாயிருக்கும். எகிப்தியர்கள் எங்களுக்கு மாமிசத்தை கொண்டு, மாமிசங்களின் பாத்திரத்தின் அருகேயே உட்கார்ந்து நாங்கள் சாப்பிடுவோம் என்று சொன்னார்கள். அதாவது அதிகமாய் மாமிச உணவு கொடுத்தார்களாம் எகிப்தியர்கள். அதை இவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். மாமிச உணவின் பாத்திரத்தின் அருகேயே நாங்கள் உட்கார்ந்து புசித்தது போல எங்களால் புசிக்க முடியவில்லையே, அங்கேயே இருந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று மோசமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். கர்த்தருடைய அரவணைப்பிலும் அவருடைய பாதுகாப்பிலும் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட பாவமான வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து வந்தது. இதிலிருந்து அவர்கள் எப்படிப்பட்ட இச்சை உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அது மட்டுமல்ல, மோசே ஐயா 40 நாள்
சீனாய் மலையில் சென்று வருவதற்குள் இங்கு கன்றுக்குட்டியை செய்து விட்டார்கள். இச்சையான காரியங்களை நடப்பித்தார்கள். இச்சைக்கு பாவத்திற்கு இடம் கொடுத்தார்கள். பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து மோசேயா வரும்போது அதை பார்த்து தாங்க முடியாமல் கர்த்தருடைய உடன்படிக்கை பலகைகளை தூக்கி போட்டு உடைத்தார். கர்த்தர் மேல் வைத்த பக்தி வைராக்கியத்தை நிமித்தம் அவர் அப்படி செய்தார். இப்படிப்பட்ட பரிசுத்த காரியத்தை பெற இவர்களுக்கு தகுதி இல்லை என்று உடன்படிக்கையை உடைத்து போட்டார் மோசேயா. யோசித்து பார்ப்போம், இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் இச்சை உள்ளவர்களாய் இருந்தார்கள், இச்சித்தார்கள் என்பதற்கு இவைகள் எல்லாம் ஆதாரமா இருக்கிறது. இவர்கள் இப்படி இச்சித்து எந்த பாவத்தையும் விடாமல் கர்த்தர் சொல்லியும் இவர்கள் திருந்தாமல் வந்தார்கள். இப்படியாக கர்த்தர் அவர்களின் செயல்களினால் கோபம் கொண்டாலும், அவர்கள் மேல் உக்கிரமாய் அவர்களை தண்டிப்பேன் என்று சொன்னாலும், இப்படி சொல்லியும் என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு அவர்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், கர்த்தருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என்று சொல்லும் பொழுது இதன் பொருள், கர்த்தர் இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் பெரியோர்களுக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார், நான் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று. இப்படியாக அவர்களுக்கு கர்த்தர் சொல்லியிருந்து கடைசியில் இஸ்ரவேலர்கள் செய்த அக்கிரமத்தை நிமித்தம் கர்த்தர் அவர்களை தண்டித்து கைவிட்டு விட்டால், அந்நியர்கள், இதை பார்க்கிற அந்நியர்கள் என்ன சொல்லுவார்கள்? இஸ்ரவேலர் செய்த தவறை பெரிதாய் சொல்ல மாட்டார்கள். கர்த்தரை நம்பினார்கள், கர்த்தர் இவர்களை கைவிட்டு விட்டார் என்று கர்த்தருடைய பெயருக்கு இழுக்கு உண்டாகும்படி பேசுவார்கள். கர்த்தருடைய பெயர் கெட்டு போகும்படி இந்த காரியம் நடக்கும். இஸ்ரவேலர்கள் செய்த தவறை பேச மாட்டார்கள். கர்த்தர் அவர்களுடைய ஜனங்களை அவர் கைவிட்டு விட்டார் என்று சொல்வார்கள். இப்படி சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம், என் ஜனங்கள் என்று நான் இவர்களுக்கு பெயர் கொடுத்து விட்டேன், இவர்கள் என்னுடையவர்கள் என்று தெரிந்து கொண்டு விட்டேன், என் நாமம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவர்கள் இஸ்ரவேலர்கள் என்றும் என் பிள்ளைகள் என்றும் உலகத்தாரால் அறியப்பட்டிருக்கிறது. அதே நிமித்தம் என் பெயர் கெட்டு போகாதபடிக்கு நான் இவர்களை விடுதலை பண்ணி எகிப்திலிருந்து கொண்டு போவேன் என்று கர்த்தர் கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் காரணம் சொல்கிற இதுதான். அவர்கள் எகிப்திலும் அக்கிரமம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள், கர்த்தருக்கு விரோதமாக தான் செயல்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய நாமத்தை நிமித்து அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்படியாக எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி வனாந்திரத்தில் அவர்களை வழிநடத்தி வந்தார். அப்பொழுது வனாந்திர பயணத்தில் சீனாய் மலையில் அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். வனாந்திர பயணத்தில் சீனாய் மலையில் 10 கட்டளைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து நியாய பிரமாணங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். மோசேயா மூலமாக நியாயங்களை வெளிப்படுத்தினார். எது நியாயம், எது அநியாயம் என்ற பாடத்தை தீர்க்கதரிசியாகிய மோசேயாவுக்கு சொல்லிக் கொடுத்து ஜனங்களுக்கு சொல்லும்படி செய்தார், வெளிப்படுத்தினார். இப்படி கர்த்தர் அவர்களை வனாந்திர பயணத்தில் வழிநடத்தி வந்தார். இப்படியாக 10 கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் செய்கிற மனிதன் அவைகளால் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் பெற்றுக்கொண்ட இஸ்ரவேலர்கள் அதை கடைபிடித்து நடந்தார்களானால் அவர்கள் அதனால் ரட்சிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் வர முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளின்படி செய்கிற மனிதன் அவைகளால் பிழைப்பான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அதை கேட்டு புரிந்து கொண்டு அவைகளின்படி செய்தால் அந்த வார்த்தைகளின்படி நாம் பிழைப்போம். கர்த்தரே நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற தேவன் என்று நாம் அறியும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஓய்வு நாள் கட்டளையும், அன்று வாழ்ந்த இஸ்ரவேலருக்கு ஓய்வு நாள் கட்டளையையும் கர்த்தர் கொடுத்தார். ஓய்வு நாட்கள் என்று சொல்லும் பொழுது வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாள், அடுத்ததாக 7 ஓய்வு நாட்களுக்கு அடுத்ததாக வருகிற பெரிய ஓய்வு நாள், பண்டிகை நாட்கள், கர்த்தர் சொன்ன பண்டிகை நாட்கள் போன்ற ஓய்வு நாட்கள், மொத்தம் 70 நாட்கள், சுமார் 70 நாட்கள் ஒரு வருடத்திற்கு கர்த்தர் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் அடையாளமாய் இருப்பதற்கு ஓய்வு நாட்களை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம் ஜனங்களை சிநேகிப்பதற்கும், ஜனங்கள் கர்த்தரை அண்டிக் கொண்டு கர்த்தர் மேல் வைத்த அன்பு வெளிப்படும்படி அவர்கள் நடந்து கொள்வதற்கும்
ஓய்வு நாட்களை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், ஓய்வு நாட்களை தவறாமல் கடைபிடிக்கிறவர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள் என்று பொருள். வாரத்தில் ஒரு நாள், கடைசி நாள், ஓய்வு நாள் அன்று கர்த்தருடைய சன்னதியில் சென்று கர்த்தரை தொழுது கொள்ள போகும்போது நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம். அதை தான் கர்த்தர் இங்கு சொல்லியிருக்கிறார். மறக்க வேண்டாம், கர்த்தருடைய ஓய்வு நாள் என்பது வாரத்தின் 7ஆம் நாள், முதல் நாள் அல்ல. கர்த்தரை ஆராதிக்க எல்லா நாட்களும் நாம் ஆராதிக்கலாம், தவறு இல்லை. ஆனால் ஓய்வு நாள் என்று கேட்டால் நாம் 7ஆம் நாளை தான் ஓய்வு நாள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனதளவில் நாம் அதை ஏற்றுக்கொண்டால் போதுமானது, பிரச்சனை தேவையில்லை. எந்த நாளிலும் காலையத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ளலாம். கண்டிப்பாக ஓய்வு நாள் என்றால் அது 7ஆம் நாள் தான், வாரத்தின் முதல் நாள் அல்ல என்று நாம் தெளிவாக மனதில் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதையே அறிக்கை செய்யவும் வேண்டும். ஏனென்றால் கடைசி காலத்தில் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நேரம் சொல்லியிருக்கிறது. நாம வாரத்தின் முதல் நாளை ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடாது. வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்லலாம், ஆராதனை செய்யலாம், தவறில்லை. 7 நாட்களும் செல்லலாம், தவறில்லை. எல்லா நாட்களும் செல்லலாம், தவறில்லை. ஆனால் 7ஆம் நாளில் ஓய்வு நாள் எது என்றால் அது 7ஆம் நாள் தான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இதில் தெளிவாய் இருந்தால் போதுமானது. என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றே எல்லா நாட்களும் நமக்கு இளைப்பாறுதலின் நாளாக ஓய்வு நாட்களாய் இருக்கிறது. தினந்தோறும் கர்த்தரை நினைக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை நேசிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதனால் நாம் எல்லா நாட்களிலும் ஆராதிக்கலாம், தவறில்லை. யாராவது ஓய்வு நாள் எது என்று கேட்டால் அது வாரத்தின் 7ஆம் நாள் தான் என்று தெளிவாக சொல்ல வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். அதைதான் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் எப்படி இரண்டகம் பண்ணினார்களோ, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார்களோ, கர்த்தரிடத்தில் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று ஒப்புக்கொண்டு அதன் பின்பு மீறி நடந்தார்கள். அதே போலதான் வனாந்திர பயணத்திலும் நடந்தது. கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றுக்கொண்ட பின்பும், பண்டிகை நாட்கள், பலியிடும் முறைமைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பின்பும் அங்கும் வனாந்திர பயணத்திலும் கர்த்தருக்கு இரண்டகம் பண்ணினார்கள். கர்த்தரை விட்டு விலகி நடந்தார்கள், கர்த்தரை எதிர்த்தார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். என் கட்டளைகளின்படி நடந்தால் அவர்கள் பிழைப்பார்கள். எந்த மனிதன் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிறானோ, 10 கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். 10 கட்டளைகள் என்பது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் மற்றும் உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 கட்டளைகளையும் கடைபிடித்து நாம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளை படித்து புரிந்து கீழ்ப்படிந்து நடப்பவர்களே அதனால் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் என்று ஒன்று கிடையாது. எல்லா காலத்திற்கும் பொருந்துவதுதான் 10 கட்டளைகள். 10 கட்டளைகளை எல்லா காலங்களிலும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய கட்டளையா இருக்கிறது. ஏனென்றால் யாத்திராகம புஸ்தகத்திலும் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பரலோகத்தில் 10 கட்டளைகள் தேவாலயத்தில் இருந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் காலத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, அதாவது இனிவரும் காலம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி திறக்கப்படுகிறது. அங்கு இருந்தது என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. 1/2 மணி நேரம் அமைதலாய் இருந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது உடன்படிக்கை பெட்டி என்பது எல்லா காலத்திற்கும் பொதுவானது. 10 கட்டளைகள் எல்லா காலங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டியது. சிலர் சொல்லலாம், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த மலை பிரசங்கத்தை மட்டும் நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் போதும், பழைய ஏற்பாடு தேவையில்லை என்று. செய்யலாம், தவறில்லை. ஏனென்றால் கர்த்தர் மலை பிரசங்கத்தில் சொல்லி இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் 5, 6, 7 மத்திய அதிகாரங்களில் சொல்லி இருக்கிறார். அதை நாம் படித்து பார்த்தால் அதில் 10 கட்டளைகளுக்குள் தான் இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 10 கட்டளைகளை கடைபிடிப்பது போலதான் இதுவும், ரெண்டும் சமமாக தான் இருக்கிறது. 10 கட்டளைகளை மீறி எந்த காரியத்தையும் கர்த்தர் சொல்லவில்லை. மலை பிரசங்கத்தை கடைபிடித்து நடந்தாலும் ஒன்றுதான், 10 கட்டளைகளை கடைபிடித்து நடந்தாலும் ஒன்றுதான். ஏனென்றால் மலை பிரசங்கத்தில் 10 கட்டளைகளும் உள்ளே அடங்கி இருக்கிறது. எப்படி செய்தாலும் அது பரிசுத்தம்தான். மனம் தெளிவாய் இருந்தால் போதுமானது. எப்படியாவது ஏமாற்றி தப்பித்துக் கொள்ளலாம், இது வேண்டாம் அது வேண்டாம் என்று
ஒதுக்கும் எண்ணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே நமக்கு முக்கியம். 10 கட்டளைகளும் ஒன்றுதான், மலை பிரசங்கமும் ஒன்றுதான், வித்தியாசம் ஒன்றுமில்லை. இன்னும் சொல்ல போனால் 10 கட்டளைகளை காட்டிலும் இன்னும் அதிகமாக, அதாவது 5ஆம் வகுப்பு மாணவர்கள் படிக்கும் படிப்பை போல 10 கட்டளைகள், 6ஆம் வகுப்பு படிப்பது போல மலை பிரசங்கம். அதாவது 6ஆம் வகுப்பில் 5ஆம் வகுப்பு பாடங்களும் சேர்ந்தே இருக்கும். 5ஆம் வகுப்பு தெரிந்தால்தான் 6ஆம் வகுப்புக்கே போக முடியும். அது போலதான் மலை பிரசங்கத்தை கடைபிடித்தால் அதற்குள் 10 கட்டளைகளும் அடங்கிவிடும். அதனால் நாம் எதையும் மீறப் போவதில்லை. புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் ஞானம் உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கையும் மாறாது. அதே போல முக்கியமான காரியம் திருவிருந்து. திருவிருந்து என்னும் பரிசுத்த உடன்படிக்கை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 12, 13 அதிகாரங்களில் பார்க்கலாம். அது பரிசுத்த உடன்படிக்கையா இருக்கிறது. இந்த திருவிருந்தில் பங்கு பெறுபவர்களை நித்திய ஜீவனுக்கு போக முடியும். 10 கட்டளைகளை கடைபிடிப்பதும் திருவிருந்தை பங்கு பெறுவதும் மிகவும் அவசியமாயிருக்கிறது. இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.